என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். என் கணவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா, பணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற ஒரு கேரக்டர். என் கணவர் நல்லா சம்பாதிப்பாரு. அதிலிருந்து ₹1 கூட செலவாகக்கூடாது. அப்படி செலவாயிருச்சு அப்படின்னா, என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. இது ஒரு விதமான சைக்கோ. எங்களுக்கு அப்போ 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்தா. அவளுக்கு 4 வயசு இருக்கும்போது, நான் வந்து 9 மாசம் கர்ப்பிணியா இருந்தேன். என்னோட பாப்பா அவ்ளோ அறிவான, அழகான ஒரு குழந்தை. எனக்கு குழந்தை பொறக்கறக்கு 1 வாரம் தான் இருக்கு. ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப சிவியரான ஒரு ஃபீவர் வந்துருச்சு. அவ்ளோ ஆக்டிவா இருக்கிற குழந்தை அன்னைக்கு முடங்கி படுத்து கிடந்தா. பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. பணம் செலவாகும் அப்படின்ட்டு இவர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாம மந்திரிக்கிறது மாந்திரிகம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரே வாரத்துல என்னோட குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டான். முந்தின நாள் அவ இறந்து போறா. அடுத்த நாள் எனக்கு பையன் பிறக்குது. அவ இறந்ததை நினைச்சு அழுகிறதா, குழந்தை பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. என்னோட வயித்தை தொட்டு தொட்டு பார்த்து தம்பி பாப்பான்னு சொல்லி சொல்லி கொஞ்சுவான். அந்த தம்பி பாப்பாவை பாக்குறதுக்கு அன்னைக்கு அவ உயிரோட இல்ல. எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துல இருந்தும் நான் மீண்டு வெளியில வந்தேன்.